எப்பா இப்போ தான் ஒரு 15 நாள் கழிச்சு லாக்டவுன் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுக்கிறாங்க. ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல தோணுது. என்ன சாப்பிட்லாம்? அம்மா அம்மா சிக்கன் கிரேவி செஞ்சு சரியாம்மா? சிக்கன் கிரேவி இல்லைனா சிக்கன் கபாப் செஞ்சு சரியாம்மா? அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானடா நம்ம செஞ்சோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் செஞ்சோம்மா. அப்போது என்ன சாப்பிட்லாம்? அம்மா மீன் செஞ்சு சரியா? மீன் குழம்பு நீ தான் சூப்பராக செய்வல்ல, அது செஞ்சு சரியா நீ? மீன் குழம்பா? ஓகே, செய்யலாம். அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் செஞ்சு அனுப்பிச்சிடலாமா? ஓகே. ஹலோ விவாஸ், வெல்கம் டு பிஎம்எஸ் விளாக்ஸ் தமிழ். இன்றைக்கி மீன் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன் வாங்க. மீன் 1 கிலோ எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணி வச்சிடலாங்க. புளி பாருங்கள், ஒரு உள்ளங்கை அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இது தண்ணியில் ஊற போட்டுடலாங்க. புளி கரைசல் அப்புறம் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2 மீடியம் சைஸ் எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், புளியை இப்போ கரைச்சி அது தொக்கெல்லாம் நம்ம எடுத்து போட்டுடலாங்க. ஸோ கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் வந்து எது போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயமும் பூண்டு ஒரு 20 பல் பூண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 25 அப்படி போட்டுக்கலாங்க. அப்புறம் சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் போடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் வர்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இருக்கிறது ஒரு 20 எடுத்துருக்கேங்க. பெரிய பல் பூண்டாக இருந்துச்சுன்னா ஒரு 15 எடுத்துக்கோங்க நீங்கள். இது எல்லாமே வந்து நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புளி கரைசல் பேஸ்ட் பதத்துக்கு இவ்வளவும் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு புளி கரைசல் நல்லா அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறோன்னா, சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போடுங்க. மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போடுங்க. தனியா தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க. இது கருப்பு புளிக்கிறதுனால மஞ்சள் தூள் போட்டாலும் தெரியாது. உப்பு ஒரு 2, கல்லுப்பு 2 ஸ்பூன் போடுங்க. இதெல்லாம் நல்லா கரைச்சி வச்சிடலாங்க. நம்ம நல்லா கரைச்சி வச்சிடலாம். அவ்வளோ சீக்கிரம் அந்த கல்லுப்பு கரையாமல் தான் கொஞ்சம் இருக்கும். அடுத்தது வாணலி வச்சிடலாங்க. அது நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எள்ளெண்ணெய் ஒரு 2 குழிக்கரண்டி எடுத்துக்கலாங்க. எள்ளெண்ணெய் இதுக்கு யூஸ் பண்ணணும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம காரக்குழம்புக்கெல்லாம் எள்ளெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? பாருங்கள், ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இதில் தாளிப்பு வடகம் எடுத்துக்கிறோங்க. தாளிப்பு வடகம் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் ஒரு 2 இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அதில் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போடலாங்க. போட்டுட்டேன் நான். வெந்தயம் 1/4 ஸ்பூனு. அப்புறமா அந்த பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சதும், பூண்டு கொஞ்சம் ஒரு 5 பெரிய பல் இருக்கக்கூடியது ஒரு சின்னதாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்க போகிறோங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தக்காளி எடுத்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு தக்காளி எடுத்துகிட்டு அது சின்னதாக நறுக்கி வச்சது அதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா கொஞ்சம் சாம்பார் நிறைய வேணும்னா இந்த தக்காளியை கூட நம்ம மிக்சியில் அரைச்சி நல்லா இதில் இந்த பொடி போட்டு நல்லா அது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்ட் வந்து மாறாது, நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கூட செஞ்சுக்கோங்க. நல்லா இது ஃப்ரை ஆகிட்டோம். அப்புறம் நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்குறோம் பார்த்திங்களா, சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம், அது அந்த பேஸ்ட்டையும் இது நல்லா வணங்கினதுக்கு பின்னாடி நம்ம அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம பச்சையாக தானே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ அதுவும் இதில் போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகணும். பாருங்கள், நம்ம அந்த பேஸ்ட்டாக போட்டுட்டோம். ஸோ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது கலந்து விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டுட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் புளி கரைசல் இப்போ நம்ம போட போகிறோங்க. புளி கரைசல் இப்போ ஊற்றுறோம் நம்ம. உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு கெட்டித்தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதில் தண்ணி வந்து எவ்வளோ ஆட் பண்ணிக்கணுன்றதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பேருக்கு சாம்பார் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாக வரும். கிரேவி அளவுக்கு ரொம்ப கெட்டியாக வருங்க. ஆமாம், ரொம்ப கெட்டியாக வரும். ஸோ நல்லா இது வேகணுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணும்போதே போயிடுச்சு. இருந்தாலும் இந்த புளி கரைசல் அதில் போட்டிருக்கிற அந்த தனியா தூள், மிளகாய் தூள், அப்புறமா சாம்பார் தூள், இதெல்லாம் நல்லா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு, பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லாவே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருட்டோங்க. நல்லா வெந்துட்டு பின்னாடி நாம் கொத்தமல்லி இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம கொத்தமல்லி தலையை போட போகிறோங்க. நம்ம எப்போவுமே எல்லாத்துக்குமே லாஸ்ட்டாக தான் நம்ம போட்டு இறக்கி வைக்குவோம். இதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டே நம்ம போட்டுடுறோம். ஏன்னா மீனை நம்ம இதில் போட்டுறதுக்கப்புறமா நம்ம அதை ஆட் பண்ண முடியாது. கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் இதில் தூவி விட்டுட்டு நல்லா வெந்துருட்டுங்க. நல்லா சாம்பார் நல்லா வெந்துருச்சுங்கிறது நமக்கு அந்த ஸ்மெல் வச்சு தெரிஞ்சுக்கலாம் வெந்துருச்சு அப்படின்ட்டு. வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த மீனெல்லாம் அதில் கொஞ்சம் நல்லா போட்டு டிப் பண்ணி வைக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், மீனெல்லாம் அதில் 1 by 1 நம்ம போட்டுடலாம். ஃபுல்லாக அப்படியே போட்டு நகர்த்தி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக இது வந்து
ஆமாம், எல்லாமே போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷங்க அந்த வாணலி எடுத்து அப்படியே ஒரு ரவுண்டாக ஒரு சுற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா இடத்துக்கும் அந்த மசாலா வந்து ஆட் ஆகணும். இப்போ நான் இப்படி போட்டிருக்கேன். ஆனால் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கை வச்சு லைட்டாக நான் அப்படியே டிப் பண்ணுவேங்க. லைட்டாக டிப் பண்ணால் போதும். வேறு எல்லாமே டிப் பண்ணிவிட்டோம். சிலது மேலே அந்த சாம்பார் அந்த காரம் படாது இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் அப்படியே தள்ளி அதில் நம்ம டிப் பண்ணி வச்சிடலாங்க. எல்லாத்துக்குமே நல்லா வெந்துடும். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வேண்டாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும், இன்னும் சாம்பார் வேணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி அரைச்சி ஊற்றினா போதுங்க. இன்னும் கொஞ்சம் சாம்பார் வந்துடும். இன்னும் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் வந்துடுங்க. அவ்வளோதாங்க. மீன் குழம்பு, ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் வந்து மீன் குழம்பாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு இல்லைங்களா? நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்படியே சுற்றி விடுங்க. எல்லா இடத்துலையுமே அந்த காரக்குழம்பு அந்த காரம் வந்து எல்லாத்துக்குமே படும். அந்த மசாலா ஐட்டம் எல்லாம் எல்லா மீனுக்குமே போய் சேரும். பாருங்கள், இப்போ வெந்துருச்சு. உங்களுக்கே பார்த்தாவே தெரியும் அது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள், வெந்துருச்சு. அவ்வளோதாங்க.